ஓகே. டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் சிஎஸ்எஸ் பொசிஷனிங். இந்த சிஎஸ்எஸ் பொசிஷனிங்கில் நம்மளுக்கு ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி. ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நம்ம அதை பார்ப்போம். இது கூடவே நம்ம ஜெட் இண்டெக்ஸும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், சிஎஸ்எஸ் பொசிஷனிங் அப்படின்னா என்ன? சிஎஸ்எஸ் பொசிஷனிங் CSS positioning is used to control where an element should appear on the web page. Should appear on the web page. ஸோ நம்மளுக்கு ஒரு எலமெண்ட் வந்துட்டு ஒரு வெப் பேஜில் எங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம சிஎஸ்எஸ் பொசிஷனிங் வந்துட்டு உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிக்கும். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் தான் நம்மளுக்கு வந்துட்டு டிஃபால்ட்டு. ஸோ டிஃபால்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒன் ஆஃப்டர் அனதர் வந்துட்டு நம்மளுக்கு எலமெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு அப்பியர் ஆகும் ஸ்டாட்டிக்கில். ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு ஸ்டாட்டிக். Static is the default position of every HTML element. Of every HTML element. Element appears normally one after the other. இந்த ஸ்டாட்டிக்ல நம்மளுக்கு டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம் மட்டும் ஒர்க் ஆகாது. டாப் லெஃப்ட் ரைட் அண்ட் பாட்டம் will not work in static position. எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு h1 டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். h1 டேக் கொடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம கோட் டேலன்னு சொல்லிட்டு வேர்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். இந்த பேராகிராஃப் டேக்கில் ஐடி அகாடமி. இப்போ நார்மலாக நம்ம இது கொடுக்குறப்ப நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுக்கு டாப் லெஃப்ட் கார்னரில் வந்துட்டு நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஷோவாக ஸ்டார்ட் ஆகும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட h1 டேகும் பேராகிராஃப் டேகும் டாப் லெஃப்ட் கார்னரில் வந்துட்டு நம்மளுக்கு அப்பியர் ஆகுது. இது வந்துட்டு நம்மளுக்கு நார்மல் ஃப்ளோ ஆஃப் த HTML டாக்குமெண்ட். ஒன் ஆஃப்டர் அதர் வந்துட்டு எலமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஆஃப்டர் h1 டேக் உங்களுக்கு வந்துட்டு பேராகிராஃப் டேக் வந்துட்டு நம்மளுக்கு அப்பியர் ஆகுது. ஓகே, இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு பொசிஷன் ஸ்டாட்டிக் கொடுத்து பார்ப்போம் சேஞ்சஸ் ஆகுதான்ட்டு. இதுதான் நம்மளுக்கு ஸ்டாட்டிக் பொசிஷன், ஸ்டாண்டர்ட் டிஃபால்ட் பொசிஷன். சேஞ்சஸ் எதுவும் ஆகாது. நம்ம ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணி கொடுத்து பார்ப்போம். ஸ்டைல் டேக் கொடுத்துட்டு h1 டார்கெட் பண்ணி h1க்கு நான் பொசிஷன் ஸ்டாட்டிக். நெக்ஸ்ட் அகைன் நம்ம பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறோம். பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி அதுக்கும் நம்ம பொசிஷன் ஸ்டாட்டிக். ஓகே, இப்போ நம்ம ஆல்ட் டேப் கொடுத்துக்கிறேன். நம்மளோட வெப்பேஜ் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இதான் நம்மளுக்கு டிஃபால்ட் ஸ்டாட்டிக் பொசிஷன். இதுக்கு நம்ம டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம் கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் டாப் கொடுக்குறேன். டாப் கொடுத்துட்டு ஒரு 50 பிக்சல் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி பேராகிராஃப் டேக்கும் நான் வந்துட்டு ஒரு டாப் கொடுத்துட்டு ஒரு 50 பிக்சல் நான் கொடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் போய் செக் பண்ணுறப்ப எனக்கு எந்த விதமான ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எந்த விதமான
ஸ்பேசஸும் நம்மளுக்கு கிரியேட் ஆகலை பிகாஸ் நம்மளுக்கு ஸ்டாட்டிக்கில் டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம் மட்டும் ஒர்க் ஆகாது. ஸோ ஸ்டாட்டிக் இஸ் த டிஃபால்ட் பொசிஷன் ஆஃப் எவ்ரி HTML எலமெண்ட். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ்ல நம்மளுக்கு வந்துட்டு டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ரிலேட்டிவ் கொடுத்துட்டு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு நம்மளால எலமெண்ட்ஸை வந்துட்டு மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொசிஷன் ரிலேட்டிவ். ரிலேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிலேட்டிவ் moves the element from its original position. From its original position. அந்த ரிலேட்டிவ் எலமெண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய எலமெண்ட் வந்துட்டு ரிலேட்டிவ் பொசிஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட ஒரிஜினல் பொசிஷனில் இருந்து நம்மளால் வந்துட்டு அதை மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ அகைன் வந்துட்டு நான் ஒரு H1 டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு லைன்னு கொடுத்துக்கிறேன். லைன்னு கொடுத்துட்டு இந்த H1 டேக்கை நான் வந்துட்டு ஸ்டைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டைல் டேக்கில் H1 நம்ம டார்கெட் பண்ணிக்கிறோம். H1 டார்கெட் பண்ணிவிட்டு H1க்கு வந்துட்டு நான் பொசிஷன் வந்துட்டு ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது இப்போ நான் வந்துட்டு நம்ம ஆல்ட் டேப் கொடுத்துக்கிறேன். ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். நம்மளோட வெப்பேஜில் இப்போ லைன் இருக்குது. லைனுக்கு வந்துட்டு இப்போ நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு டாப் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 50 பிக்சல் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். அப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்துட்டு டாப்பில் நம்மளுக்கு ஒரு 50 பிக்சல் ஸ்பேஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 50 பிக்சல் ஸ்பேஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டாப் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் கொடுக்குறேன். லெஃப்ட் கொடுத்துட்டு ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம பார்க்குறப்ப லெஃப்ட்டில் வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு 50 பிக்சல் வந்துட்டு நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 பிக்சல் வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு டாப்பில் ஒரு 50 பிக்சல் ஜென்ரேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் லெஃப்ட் கொடுத்தேன். லெஃப்ட்டில் எனக்கு ஒரு 50 பிக்சல் ஸ்பேஸ் வந்துட்டு எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலேட்டிவ். ஸோ நம்ம ரிலேட்டிவில் வந்துட்டு நம்மளுக்கு டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன், அதோட ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து நம்மளால் அந்த எலமெண்ட்டை வந்துட்டு மூவ் பண்ணிக்க முடியும். சேம் இதுக்கே வந்துட்டு நான் இப்போ ஒரு டிவ் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிவ் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டிவ்குள்ளார நான் வந்துட்டு இந்த H1 வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். Ctrl+X Ctrl+V கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு அந்த டிவ்வுக்கு வந்துட்டு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்குறேன். டிவ்வை நம்ம டார்கெட் பண்ணிவிட்டு டிவ்வுக்கு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று நான் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நான் ஜஸ்ட் ஆரஞ்சோடு கொடுத்துக்கிறேன். ஆரஞ்சோடு கொடுத்துக்கிட்டு இப்போ நான் போயிட்டு உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இதில் நம்மளுக்கு என்ன காட்டுது அப்படின்னா நம்மளுக்கு பாக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. அதில் இருக்கிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு H1ல நம்ம கொடுத்த கண்டென்ட் வந்துட்டு நம்மளுக்கு மூவ் ஆயிருக்கு. பட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டில் வந்துட்டு அந்த ஸ்பேஸும் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ H1ஓட டிஃபால்ட் ஸ்பேஸும் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகுது. ப்ளஸ் நம்ம மூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸையும் வந்துட்டு நம்மளுக்கு கேப்சர் பண்ணுது. ஸோ டிஃபால்ட் ஸ்பேஸ் உங்களுக்கு அப்படியே இருக்குது. ஸோ உங்களுக்கு நோட்டில் ஸ்டில் த ஒரிஜினல் ஸ்பேஸ் exists.
ஓகே, இது வந்துட்டு நம்மளுக்கு ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்ல நம்மளால எலமெண்ட்டை வந்துட்டு மூவ் பண்ணிக்க முடியும். எலமெண்ட்டை மூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அதோட ஒரிஜினல் ஸ்பேஸ் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட். அப்சல்யூட். அப்சல்யூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட் is positioned to its nearest ancestor. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்சல்யூட் கொடுத்த உடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம அப்சல்யூட் கொடுக்குறோம். அப்சல்யூட் கொடுத்த உடனே அந்த எலமெண்ட்டோட ஹூக் பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு எரேஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு அப்சல்யூட் கொடுக்கப்பட்ட எலமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ட்ஸ் அக்கார்டிங் டு த வெப்பேஜ். வெப்பேஜோட இதுக்கு தான் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதுக்கு வந்துட்டு நம்ம பேரண்ட் எலமெண்ட் ஒன்று சூஸ் பண்ணி அந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு நம்ம ரிலேட்டிவ் கொடுத்துட்டோம், பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அப்சல்யூட்டுக்கு இன்னொரு ஹூக் பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அப்சல்யூட் கொடுத்தா ஒரு ஹூக் பாயிண்ட் எரேஸ் ஆகுது. நம்மளுக்கு இன்னொரு எலமெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு பேரண்ட் எலமெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஹூக் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ஹூக்கை பேஸ் பண்ணி இந்த அப்சல்யூட் எலமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆகும். இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன் டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். Absolute is positioned to its nearest ancestor if there is no ancestor, it moves according to the web page. Web page window. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு H1 எடுத்துக்கிறேன். H1ல நான் டைகர்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் H2 எடுத்துக்கிறேன். H2ல வந்துட்டு நம்ம லைன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைல் டேக்கில் H1 வந்துட்டு நான் டார்கெட் பண்ணிக்கிறேன். H1 வந்துட்டு டார்கெட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பொசிஷன் வந்துட்டு H1க்கு பார்த்தீங்கன்னா நான் பொசிஷன் வந்துட்டு அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அப்சல்யூட்னு கொடுத்துக்கிறேன் H1க்கு கொடுத்துட்டு இப்போ நம்ம போய் பார்க்குறோம். இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்மளுக்கு H1 வந்துட்டு டைகர் இருக்குது, H2 வந்துட்டு லைன் இருக்குது. H1க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பொசிஷன் வந்துட்டு அப்சல்யூட் கொடுத்துருக்கேன். ஸோ H1 வந்துட்டு நம்மளுக்கு டைகர், H1க்கு வந்துட்டு நான் பொசிஷன் வந்துட்டு அப்சல்யூட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு இந்த டைகர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட ஹூக் பாயிண்ட் வந்துட்டு நம்மளுக்கு எரேஸ் ஆயிருக்கு H1க்கு. அப்போது இதை வந்துட்டு இப்போ நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு எலமெண்ட்டோட ஹூக் பாயிண்ட் இல்லை அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு மூவ்ஸ் அக்கார்டிங் டு த வெப்பேஜ் விண்டோ கொண்டு மூவ் ஆகும். இப்போ நான் வந்துட்டு ரைட் 50 பிக்சல்னு கொடுக்குறேன். எங்கேருந்து ஸ்பேஸ் மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ரைட் 50 பிக்சல்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப எனக்கு இந்த வெப்பேஜோட விண்டோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4 பார்டர்ஸ், இந்த 4 பார்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெப்பேஜோட விண்டோவில் இருந்து எனக்கு ரைட் வந்துட்டு ஒரு 50 பிக்சல் வந்துட்டு எனக்கு மூவ் ஆகுது H1 எலமெண்ட். இதே நம்ம ரைட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டாப் கொடுக்குறேன். டாப் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். டாப் 100 பிக்சல் கொடுக்குறப்ப அந்த ரைட்டோட மேலே டாப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டாப்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 100 பிக்சல் வந்துட்டு நம்மளுக்கு மூவ் ஆகும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ரைட் 50 பிக்சல் மூவ் ஆச்சா, நெக்ஸ்ட் வந்துட்டு டாப் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் வந்துட்டு நம்மளுக்கு மூவ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. எத்தனை மணிக்கு? இன்னும் வரலைங்களா? சரி, ஓகே பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு H2 வந்துட்டு நான் டார்கெட் பண்ணுறேன். H2 டார்கெட் பண்ணிவிட்டு H2க்கு பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம வந்துட்டு பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துக்கிறேன். பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் நான் வந்துட்டு ரைட் 50 பிக்சல் டாப் 100 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். Ctrl+C Ctrl+V. இப்போ பாருங்க இந்த எலமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு ஹூக் பாயிண்ட் எரேஸ் ஆகி ரைட் சைட் போயிடும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். லைன் எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேஸ் ஆகி டைகருக்கு மேலே லைன் வந்திருக்கு. இப்போது H2ங்கிறதுனால ஸ்மாலர் சைஸாக இருக்குது, டைகர் H1ங்கிறதுனால உங்களுக்கு பிக்கர் சைஸாக இருக்குது. ரெண்டு எலமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு ரைட் சைட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50 பிக்சல் விண்டோவில் இருந்து மூவ் ஆகி விண்டோவோட டாப்ல இருந்து 100 பிக்சல் வந்துட்டு ரெண்டு எலமெண்ட்டுமே இப்போ மூவ் ஆயிருக்கு. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு கம்மிங் பேக் ரெண்டோட பொசிஷன் ரெண்டுக்குமே நான் வந்துட்டு இப்போ எரேஸ் பண்ணுறேன். இப்போ நார்மல் இதுக்கும் நம்மளுக்கு வந்துடும். இப்போ ரெண்டுக்குமே நான் எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போய் பார்க்குறப்போ ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்மளுக்கு H1 எலமெண்ட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு H2 நம்மளுக்கு வந்துருச்சு. டிஃபால்ட்டு பொசிஷன் ஸ்டாட்டிக் வந்துட்டு இப்போ போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த H1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த H1 வந்துட்டு நான் ஒரு பேரண்ட் எலமெண்ட்டாக நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த H1க்கு வந்துட்டு H1 வந்துட்டு நான் வந்துட்டு டிவ்வாக மாற்றிக்கிறேன். இப்போ வந்துட்டு H1 டைகர் எடுத்துடுறேன். டைகர் எடுத்துகிட்டு ஒரு டிவ் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஒரு டிவ் ஒன்று கொடுத்துட்டு அந்த டிவ்வுக்குள்ளார நான் வந்துட்டு இந்த H2 லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நான் கட் பண்ணி இங்கே கொடுத்துக்கிறேன். டிவ்க்குள்ளார கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த H2 இருக்குங்களே, இந்த H2க்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த H2க்கு வந்துட்டு நம்ம அப்சல்யூட் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிவ்வை வந்துட்டு நான் டார்கெட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கலரை கொடுத்து நம்ம ஹைட்டு வித்து செட் பண்ணிக்கலாம். டிவ்வை நான் கொடுத்துக்கிறேன். ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஆரஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம பொசிஷன் அப்சல்யூட் இருக்குது. ஓகே, பேக்ரவுண்ட் கலர் நான் ஆரஞ்சர் கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த டிவ்வுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஹைட்டு வித் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்டென்ட் இருக்குது, லைன் கண்டென்ட் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு அந்த லைனை சுற்றி ஒரு பாக்ஸ் ஒன்று வரைக்கும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஒரு ஹைட்டு வித் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஹைட்டு வந்துட்டு ஒரு 300 பிக்சல் கொடுத்துக்கிறேன். வித்து வந்துட்டு ஒரு 400 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனுங்கிற H2 கண்டென்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஹெட்டிங் டேக் வந்துட்டு நம்மளுக்கு ஆரஞ்சு பாக்ஸ்குள்ளே நம்மளுக்கு வந்திருக்கு, டிவ்வுக்குள்ளே வந்திருக்கு. இப்போது இந்த டிவ்வை வந்துட்டு நம்ம பேரண்ட் எலமெண்ட்டை நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த H2 வந்துட்டு நம்ம சைல்டு எலமெண்ட்டை நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டிவ்வுக்குள்ளார நான் வந்துட்டு மூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நமக்கு பொசிஷன் அப்சல்யூட்டில் இருக்க H2 இதை வந்துட்டு இப்போ நான் ரைட்டுன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ரைட்டு 50 பிக்சல் கொடுத்தேன். நம்ம என்ன வந்துட்டு ஆன்சி ஸ்டார் செட் பண்ணல. இப்போது நம்ம வந்துட்டு
பேரண்ட் எலமெண்ட் வந்துட்டு H2க்கு வந்து நம்ம கொடுக்கல சரிங்களா. இப்போ நான் ரைட் 50 பிக்சல் கொடுத்துருக்கேன். கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்க. விண்டோ ஸ்க்ரீன்ல இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு 50 பிக்சல் வந்துட்டு மூவ் ஆகும். இப்போ விண்டோ ஸ்க்ரீன்லேருந்து எனக்கு ரைட் 50 பிக்சல் அப்ளை ஆயிருக்கு. இப்போ டாப் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ வந்துட்டு ஒரு டாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பார்க்குறப்போ நம்மளுக்கு டாப்ல இருந்து எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிக்சல் வந்துட்டு எனக்கு இங்கே அப்ளை ஆயிருக்கு. ஸோ ரைட் 50 பிக்சல் அப்ளை ஆயிருக்கு. டாப் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் அப்ளை ஆயிருக்கு. வித் ரெஸ்பெக்டிவ் டு த வெப்பேஜ் விண்டோவில் இருந்து எனக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் ஆயிருக்கு எலமெண்ட்டு. இதே எனக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளார எனக்கு எலமெண்ட்டை வரணும் அப்படின்னா இந்த பாக்ஸை வந்துட்டு நான் பேரண்ட் எலமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம div இருக்கு பார்த்தீங்களா, divக்கு வந்துட்டு நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு நம்ம கொடுத்த உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரைட் 50 பிக்சல் டாப் 100 பிக்சல் இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு ரைட் 50 பிக்சல் டாப் 100 பிக்சல் எங்கே மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருந்து உங்களுக்கு ரைட் டு டாப் வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு லைன் இங்கே இருக்குங்களா, இப்போ நம்ம வந்துட்டு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டோமா, அப்போ இந்த லைனுக்கு வந்துட்டு பேரண்ட் எலமெண்ட் வந்துட்டு எது, இந்த div தான். அப்போ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இருந்து இந்த கண்டெய்னரில் இருந்து எனக்கு வந்து ஒரு 50 பிக்சல் ரைட் வந்துட்டு மூவ் ஆயிருக்கு. டாப் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மூவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தோன்னே என்ன ஆகுது, when absolute is positioned to its nearest ancestor, உங்களுக்கு வந்துட்டு பொசிஷன் பண்ண அதுக்கப்புறம் யூ கேன் மூவ் த எலமெண்ட் வித்தின் த வித்தின் த பேரண்ட் எலமெண்ட்ல வந்துட்டு நம்மளால மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்துட்டு இந்த அப்சல்யூட் ரிலேட்டிவ் வந்துட்டு நம்மளுக்கு எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹூக் பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ண ஹூக் பாயிண்ட் டிலீட் ஆகிடும். அகைன் நான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப விண்டோவில் இருந்து 50 பிக்சல், விண்டோ டாப்ல இருந்து நம்மளுக்கு விண்டோ ரைட்லேருந்து 50 பிக்சல், விண்டோ டாப்ல இருந்து 100 பிக்சல் வரும். இப்போ அகைன் நான் வந்துட்டு உங்களுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்குறேன். அகைன் போயிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ கண்டெய்னரில் இருந்து நம்மளுக்கு டாப் வந்துட்டு 100 பிக்சல், ரைட் வந்துட்டு 50 பிக்சல் வந்துட்டு கிரியேட் ஆகுது. இப்போ இந்த ரைட் 50 பிக்சல் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு 100 பிக்சலாக கொடுக்குறேன். 100 பிக்சலாக கொடுத்துட்டு இப்போ பாருங்க நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எதுலேருந்து 100 பிக்சல் மூவ் ஆகுது, கண்டெய்னர் பேரண்ட் எலிமெண்ட்டோட கண்டெய்னரில் இருந்து நம்மளுக்கு 100 பிக்சல் வந்துட்டு உள்ளார மூவ் ஆகுது. இப்போ சென்டருக்கு கொண்டு வர இன்னொரு 100 பிக்சல் கொடுக்கலாமா, அப்போ நான் வந்துட்டு ஒரு 200 பிக்சலாக கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு ரைட் வந்துட்டு ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, டன். இப்போ நம்மளுக்கு இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு when we give relative position to the நியரஸ்ட் ஆன்சிஸ்டர் அது கொடுத்தோடனே இட் பிகம்ஸ் த பேரண்ட் எலமெண்ட். அப்புறம் உங்களுக்கு அப்சல்யூட் எலமெண்ட் வந்துட்டு மூவ்ஸ் வித்தின் த பேரண்ட் எலமெண்ட். அப்சல்யூட் எலமெண்ட்டை அந்த பேரண்ட் எலமெண்ட் உள்ளார நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ உங்களுக்கு இட் மூவ்ஸ் வித்தின் த பேரண்ட் எலமெண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ்டு பார்ப்போம். பொசிஷன் ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸ்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ்டு ஒரு எலமெண்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த எலமெண்ட் அதே பொசிஷனில் ஃபிக்ஸ்ட் ஆகிடும். அதர் எலமெண்ட்ஸ் மூவ் ஆனால் கூட அந்த எலமெண்ட் அதே இடத்துல இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு கீப்ஸ் எலமெண்ட் ஃபிக்ஸ்டு ஆன் ஸ்க்ரீன் ஈவன் வைல் ஸ்க்ராலிங். ஈவன் வைல் ஸ்க்ராலிங், நீங்கள் ஸ்க்ரால் பண்ணாலும் மூவ் பண்ணாலும் ஃபிக்ஸ்டு எலமெண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதர் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு மூவ் ஆகும். ஈவன் வைல் ஸ்க்ராலிங். இப்போ ஜஸ்ட் நான் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். பேராகிராஃப் டேக் ஒன்று கொடுத்துட்டு இந்த பேராகிராஃப் டேக்கில் லாரம் 3000 ரேண்டம் வேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன். லாரம் 3000 கொடுத்தோன்னே ஒரு 3000 வேர்ட்ஸ் வந்துட்டு ரேண்டம் வேர்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ட்டு இசட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பேராகிராஃப் அலைன்மெண்ட்டு
நம்ம ஷீட்டில் பார்க்க நீட்டாக இருக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ இந்த பேராகிராஃப்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு H1 ஒன்று கொடுத்துக்கிறேன். H1 ஒன்று கொடுத்துக்கிட்டு இந்த H1 டேக்ல ஜஸ்ட் வந்துட்டு கோட் டேலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே. இப்போ நம்ம போயிட்டு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் அடிக்கிறேன் வெப் பேஜில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கா? இப்போ நான் வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணுறேன், நம்மளுக்கு எல்லா எலமெண்ட்டுமே மூவ் ஆகுதுங்களா? நான் ஸ்க்ரால் பண்ணுறப்ப நம்ம கோட் டேலண்ட் அப்படி நம்மளுக்கு ஸ்க்ரால் பண்ணுறப்ப எல்லா எலமெண்ட்ஸுமே எனக்கு மூவ் ஆகுது. இப்போது இந்த கோட் டேலண்ட் H1 எலமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுத்துட்றேன். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். ஸ்டைல் கொடுத்துட்டு ஸ்டைல் டேக்குள்ளார H1 வந்துட்டு டார்கெட் பண்ணிக்கிறேன். H1 டார்கெட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபிக்ஸ்டு கொடுத்துட்றேன். ஃபிக்ஸ்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆல்ட் டேப் கொடுக்குறோம். ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்க்ரால் பண்ணுறப்ப அதர் எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மூவ் ஆகுது. நம்ம H1 டேக்கு ஃபிக்ஸ்டு கொடுத்துருந்தோம் பொசிஷன். ஸோ அந்த எலமெண்ட் மட்டும் நம்மளுக்கு மூவ் ஆகலை. ஸோ ஃபிக்ஸ்டாக இட் ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்டு. ஓகே. இப்போ நம்மளுக்கு எலமெண்ட் H1ல இருக்கிறதுனால டார்க்காக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பேராகிராஃப்க்கு மேலே வந்துட்டு கோட்டால்னு இருக்கிற மாதிரி தெரியுது. இதே இந்த H1 டேக்கு நம்ம ஒபேசிட்டி கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக்கில் உங்களுக்கு பேராகிராஃப் மேலே இருக்கும், கோட்டாலுங்கிற வேர்டு வந்துட்டு உங்களுக்கு பேக்கில் இருக்கிற மாதிரி தெரியும் when we reduce the opacity. ஓகே. ஸோ ஃபிக்ஸ்டு பொசிஷன் ஃபிக்ஸ்டு என்ன பண்ணும்? இட் ஃபிக்ஸஸ் த எலமெண்ட் ஆன் த ஸ்க்ரீன். உங்களுக்கு வந்து அந்த எலமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு மூவ் பண்ண முடியாமல் அதே இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடும். ஈவன் when scrolling the other elements will move but the fixed position given element will not move. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக்கி. ஸ்டிக்கி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கி கொடுத்துட்டு நம்ம ஒரு லிமிட் கொடுப்போம். ஸோ அந்த லிமிட் ரீச் ஆகுற வரைக்கும் ஸ்டிக்கி வந்துட்டு உங்களுக்கு ரிலேட்டிவாக இருக்கும். அந்த லிமிட் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக மாறிக்கும் ஸ்டிக்கியில். இதை நம்ம பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டிக்கி. ஓகே. ஸ்டிக்கி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கி பிஹேவ்ஸ் ரிலேட்டிவ் sticky behaves relative till it reaches the given limit. Till it reaches the given limit. ஓகே. இப்போ அகைன் வந்துட்டு நம்ம ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துக்கிறேன். அந்த பேராகிராஃப் டேக்கில் லாரம் 3000ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர். ரேண்டம் 3000 வேர்ட்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதில் இடையில பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு H1 டேக் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இடையில வந்துட்டு ஒரு H1 டேக் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். H1 டேக் கொடுத்துக்கிட்டு H1 டேக்கில் கோட் டேலன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம போயிட்டு வெப்பேஜ் பார்ப்போம். இப்போ எல்லா எலமெண்ட்ஸும் நம்மளுக்கு வந்துட்டு மூவ் ஆகும். இப்போ வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டு கோட் டேலன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எல்லா எலமெண்ட்ஸுமே இப்போ வந்துட்டு நம்மளுக்கு மூவ் ஆகுது. நான் வந்துட்டு இப்போ பொசிஷன் ஸ்டிக்கின்னு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்டைல் டேக் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டைல் டேக்கில் H1 வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணிக்கிறோம். H1க்கு வந்துட்டு நான் பொசிஷன் ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு லிமிட் பார்த்தீங்கன்னா டாப் ஜீரோன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். லிமிட் வந்துட்டு டாப் ஜீரோ. டாப் ஜீரோன்னா என்ன ஆகும்? டாப்பில் போயிட்டு உங்களுக்கு அந்த கோட்டால் எலமெண்ட் டாப் ஜீரோவுக்கு வந்த உடனே உங்களுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டாக சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ ஸ்டிக்கி பிஹேவ்ஸ் ரிலேட்டிவ் டில் இட் ரீச்சஸ் த given limit then it becomes fixed.
இப்போ டாப் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு டாப் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் அடிச்சிடுறேன். அடிச்சுட்டு இப்போ நல்லா பாருங்கள், நான் வந்துட்டு மூவ் பண்ணுறேன். எல்லா எலமெண்ட்ஸுமே மூவ் ஆகுது. உங்களுக்கு ஸ்டிக்கி கொடுத்த எலமெண்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு இட் இஸ் மூவிங் லைக் அ ரிலேட்டிவ். பட் வென் இட் ரீச்சஸ் இட்ஸ் லிமிட் ஆஃப் டாப் 0 இட் பிகம்ஸ் ஃபிக்ஸ்டு. டாப் 0 வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிக்கி பொசிஷனோட ஒர்க். ஓகே, டன். ஓகே, இப்போ நம்ம சிஎஸ்எஸ் பொசிஷனிங்கில் 5 பொசிஷன்ஸும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஜெட் இண்டெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம கான்செப்ட் ஜெட் இண்டெக்ஸ். இப்போ நம்ம கான்செப்ட் ஜெட் இண்டெக்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஜெட் இண்டெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெட் இண்டெக்ஸ் controls which element appears on top. Controls which element appears on top. வெப்பேஜில் நம்மளுக்கு வந்துட்டு எந்த எலிமெண்ட் வந்துட்டு டாப்பில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஜெட் இண்டெக்ஸ் வச்சு நம்ம எந்த அப்பியரன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். எந்த எலிமெண்ட் வந்துட்டு டாப்பில் வந்துட்டு நம்மளுக்கு காட்டணும். அதாவது டாப்னா நம்மளுக்கு ஜெட்டின் நான் உங்களுக்கு இப்போது கோட் பண்ணி காட்டுறேன். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 3 டிவ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டிவ் ஃபஸ்ட்டு டிவ் 3 டிவ் கொடுக்கறதுக்கு ஜஸ்ட்டு டிவ்னு கொடுக்கலாம். இல்லைனா டிவ் ஸ்டார் 3 கொடுத்துட்டு ஒரு 3 டிவ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3 டிவ்வுக்கு வந்துட்டு நம்ம கிளாஸ் செட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்துட்டு நான் 1ன்னு கொடுக்குறேன். செகண்டுக்கு வந்துட்டு நான் கிளாஸ் வந்துட்டு 2ன்னு கொடுக்குறேன். தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் வந்துட்டு 3ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு 3 டிவ் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு ஸ்டைல் டேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைல் டேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைல் டேக் உள்ள நம்ம இந்த 3 டிவ்வுக்கும் வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ டிவ்வுக்கு வந்துட்டு நான் கிளாஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ கிளாஸ் கொடுத்தா டாட் 1 டாட் 1ல் வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நான் ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஹைட்டு வித்தும் கொடுத்துக்கலாம். ஹைட் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். வித்து வந்துட்டு ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ அதர் 2 டிவ்வுக்கும் நம்ம வந்துட்டு இதே மாதிரி ஸ்டைலிங் கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி. இப்போ டாட் 1ங்கிறத நான் வந்துட்டு டாட் 2 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டாட் 3 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நம்ம ஆலிஸ் ப்ளூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நம்ம ஆலிஸ் ப்ளூ ப்ளூவோட இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ப்ளூவாக கூட கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நம்ம க்ரீன் கொடுத்துக்கலாம். GREEN க்ரீன். ஓகே, ஒரு 3 கலர்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ போயிட்டு அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ப்ளூ க்ரீன்ன்ற சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 3 பாக்ஸஸ் வந்துட்டு நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த 3 பாக்ஸஸ்க்கு வந்துட்டு நம்ம பொசிஷன் வந்துட்டு செகண்ட் பாக்ஸுக்கும் தேர்ட் பாக்ஸஸ்க்கும் நான் வந்துட்டு ரிலேட்டிவ்னு கொடுத்துக்கிட்டேன். பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துக்கிட்டா ஒரு பாக்ஸுக்கு மேலே இன்னொரு பாக்ஸை வந்துட்டு நம்மளால் வர வைக்க முடியும். அப்போ நான் வந்துட்டு பொசிஷன் வந்துட்டு இங்கே பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டா நம்மளால் எலமெண்ட்டை வந்துட்டு மூவ் பண்ண முடியும். இப்போ பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு செகண்ட் பாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு டாப் வந்துட்டு 50 பிக்சல் கொடுத்துக்கிறேன்.
ரைட் வந்துட்டு ஒரு 50 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ரைட் வந்துட்டு ஒரு 50 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணுறோம். செக் பண்ணுறப்ப ஓகே, டாப் வந்துட்டு ஸ்பேஸ் இப்படி உங்களுக்கு மூவ் ஆயிருக்கா? அப்போ நம்ம வந்துட்டு டாப்பு ரைட்டு கொடுத்துருக்கோமா? இப்போ நம்ம வந்துட்டு பாட்டம் லெஃப்ட் கொடுப்போம். ஜஸ்ட்டு அந்த பாக்ஸ் வந்துட்டு ரைட்டில் வர்றதுக்காக நம்ம வந்துட்டு பாட்டம் ஒரு 50 பிக்சல் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிக்சல் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பாக்ஸுக்கு மேலே வந்துட்டு ப்ளூ பாக்ஸ் இருக்குங்களா? அப்பியர் ஆகிறப்ப உங்களுக்கு வந்துட்டு டாப்பில் இருக்கிற மாதிரி அப்படியே ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? க்ரீனுக்கு வந்துட்டு நம்ம பாட்டம் வந்துட்டு ஒரு க்ரீனுக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் கொடுத்துப்போம். லெஃப்ட் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். 100 பிக்சல் கொடுத்துட்டு போய் செக் பண்ணுறோம். ஓகே, மூவ் ஆயிருக்கு. பாட்டம் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கலாம். பாட்டம் ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு போய் செக் பண்ணலாம். ஓகே, சூப்பர். இப்போ பாக்ஸுக்கு மேலே பாக்ஸ் இருக்கா? இப்போ நம்மளுக்கு அப்பியர் ஆகிறப்ப நல்லா பாருங்க. அப்பியர் ஆகிறப்ப எனக்கு க்ரீன் பாக்ஸ் வந்துட்டு ப்ளூ பாக்ஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ளூ பாக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஆரஞ்சு பாக்ஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஜெட் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு அப்பியர் ஆகிறப்ப இந்த க்ரீன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ பாக்ஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த ப்ளூ பாக்ஸ் வந்துட்டு நான் மேலே கொண்டு வர என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ 3 பாக்ஸஸ் இருக்குங்களா? இப்போ செகண்ட் பாக்ஸ் வந்துட்டு எனக்கு ப்ளூ பாக்ஸ் மேலே வேணுமா? அப்போ நான் இதுக்கு வந்துட்டு ஜெட் இண்டெக்ஸ் வந்துட்டு நான் 3 பாக்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். 3ன்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ப்ளூ பாக்ஸ் வந்துட்டு இப்போ மேலே இருக்கிற மாதிரி இருக்குங்களா? ஸோ இதுதான் ஜெட் இண்டெக்ஸோட கான்செப்ட் உங்களுக்கு. இப்போ எனக்கு இந்த ஆரஞ்சு பாக்ஸ் வந்துட்டு எனக்கு மேலே வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? நான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆரஞ்சு பாக்ஸ் வரணும். செகண்டு ப்ளூ வரணும். தேர்டு வந்துட்டு எனக்கு க்ரீன் வேணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெட் இண்டெக்ஸ் வந்துட்டு நான் செகண்ட் ஒன்றுக்கு வந்துட்டு நான் ஜெட் இண்டெக்ஸ் 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஆரஞ்சு தான் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு மேலே இருக்கணும் இல்லையா? அப்போ இதுக்கு வந்துட்டு நான் ஜெட் இண்டெக்ஸ் வந்துட்டு 3ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஜெட் இண்டெக்ஸ் 3, ஜெட் இண்டெக்ஸ் 2 இதுக்கு நம்ம கொடுக்கணும்னு இல்லை. தேர்டு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜெட் இண்டெக்ஸ் 1 இருக்கும். இப்போ நம்ம கொடுத்து நான் உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஜெட் இண்டெக்ஸ் வந்துட்டு நான் ஆரஞ்சுக்கு 3ன்னு கொடுத்துருக்கேன். ஜெட் இண்டெக்ஸ் இதுக்கு வந்துட்டு நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஆரஞ்சு தான் நம்மளுக்கு வந்துட்டு வரணும் இல்லையா? அப்போது ஓகே, ஜெட் இண்டெக்ஸ் 4. ஓகே, ஜெட் இண்டெக்ஸ் 3 கொடுத்தாலே வரணுமே. ஜெட் இண்டெக்ஸ் 3 இதுக்கு வந்துட்டு நம்ம ஜெட் இண்டெக்ஸ் 2 இதுக்கு வந்துட்டு ஜெட் இண்டெக்ஸ் 1.
ஓகே. இதுக்கு வந்துட்டு நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்கல. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துக்கலாம். பொசிஷன் ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்துட்டு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துக்கிறோம். பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு Z இண்டெக்ஸ் 3 கொடுத்துருக்கோம். செகண்ட் ஒனுக்கு Z இண்டெக்ஸ் 2 கொடுத்துருக்கோம். தேர்ட் ஒனுக்கு Z இண்டெக்ஸ் தேவையில்ல, பட் ஜஸ்ட் நம்ம Z இண்டெக்ஸ் 1ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கொடுத்துட்டு போய் செக் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் அடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு ஃபஸ்ட்டாக இருக்குது, ப்ளூ செகண்டாக இருக்குது, க்ரீன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்டாக இருக்குது. இப்போ சப்போஸ் எனக்கு வந்துட்டு க்ரீன் வந்துட்டு எனக்கு டாப்புக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீனுக்கு வந்துட்டு நான் Z இண்டெக்ஸ் வந்துட்டு 2ன்னு கொடுத்துக்கிறேன். செகண்ட் பாக்ஸ் ப்ளூக்கு வந்துட்டுனா Z இண்டெக்ஸ் வந்துட்டு 1ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஹையர் வேல்யூவாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு டாப்பில் அப்பியர் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ஆரஞ்சு இருக்கும், செகண்ட் க்ரீன் இருக்கும், தேர்டு வந்துட்டு ப்ளூ இருக்கும். அப்போ நம்ம போய்ட்டு செக் பண்ணி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஆரஞ்சு, செகண்ட் க்ரீனு, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரஞ்சு, செகண்ட் க்ரீனு, தேர்டு வந்துட்டு நம்மளுக்கு ப்ளூவாக இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ வந்துட்டு எனக்கு க்ரீன் ஃபஸ்ட்டு, ப்ளூ செகண்டு, ஆரஞ்சு தேர்டு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் வந்துட்டு எனக்கு நான் Z இண்டெக்ஸ் வந்துட்டு நான் 3ன்னு கொடுத்துக்கிறேன். ப்ளூக்கு வந்துட்டு நான் Z இண்டெக்ஸ் 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஆரஞ்சுக்கு நான் Z இண்டெக்ஸ் 1ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம போய் செக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு க்ரீன் எது ஹையர் வேல்யூவாக இருக்கோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு டாப்பில் அப்பியர் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு க்ரீனு, செகண்டு ப்ளூ, தேர்டு வந்துட்டு நம்மளுக்கு ஆரஞ்சு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு க்ரீனு, செகண்டு ப்ளூ, தேர்டு வந்துட்டு ஆரஞ்சு. ஓகே, டன். இதான் வந்துட்டு நம்மளுக்கு Z இண்டெக்ஸோட கான்செப்ட். ஓகே கைஸ், டுமாரோ பார்ப்போம். டுமாரோ ஒரு சின்ன ஒரு மினி ப்ராஜெக்டோட நம்ம டுமாரோ பார்ப்போம். தேங்க்யூ.